நம்ம நல்லதையே நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பாதையில 3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போறவங்க காது கேட்காது, 2வது போறவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க, 3வது போறவங்களுக்கு கண்ணே தெரியாது. அப்படி இந்த 3 பேரும் ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில ஒரு பெரிய செங்கல் கிடக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு செங்கல் கிடக்கு பாதையில. அப்படி கிடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் போறவருக்கு காது தான் கேட்காது, ஆனா கண்ணு தெரியும்ல. அவர் அந்த செங்கலை பாக்குறாரு. பார்த்துட்டு எவனாச்சும் இறட்டிட்டு விழுந்துட்டு சாவட்டும், நமக்கு என்ன, கல்ல கிடந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. அந்த 2வது வர்றவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல, நல்ல மனுஷன். அவரும் பார்த்துட்டு இது எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு, நமக்கு இருக்க 1000 வேலையில் இந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த 3வது வர்றவங்க கண்ணு தெரியாம வர்றாங்க. குச்சை வச்சு தட்டி தட்டிக்கிட்டு தான் வர்றாங்க. இருந்தாலும் அந்த கல்லு கிடக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்றான், ஐயோ யாராவது நம்மள மாதிரி தெரியாதவங்க வந்தா இடிச்சுக்கிட்டு விழுந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கல்லை எடுத்து ஒரு ஓரமா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கல்லை எடுத்து ஒரு ஓரமா போடுறாங்க. உடனே அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருது. அப்பதான் கடவுள் சொன்னாராம், 3 பேருக்கும் நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். யார் நல்லதே நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நான் மனசுல யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் காது கேட்காம வந்தான், அவன் நல்லது செஞ்சிருந்தா அவனை காது கேட்க செஞ்சிருப்பேன், காது கேட்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனா அவன் நல்லது நினைக்கல. 2வது வந்தவன் எந்த குறையுமே இல்லாம நல்லா தான் வந்தான், அவனுமே எந்த ஒரு நல்லதுமே நினைக்கல. ஆனா 3வது வந்தவன் கண்ணு தெரியாம வந்தாலும், அடுத்தவன் கண்ணு தெரிஞ்சவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த கல்லுல இருந்து எரடி விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த கல்லை ஓரமா தூக்கி போட்டான், நல்லது நினைச்சான். அதனால நான் அவனுக்கு தான் நல்லது செஞ்சேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதனால தாங்க அடுத்தவருக்கு மனசளவுல கெடுதல் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு நல்லது செய்யலாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கெடுதல் செய்ய வேண்டாம். அவ்வளவுதான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை.